ஹாய் கைஸ். ஸோ இந்த விலாக் என்ன விலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அபி படித்த ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஸோ அபியோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக வந்து அபி தான் வந்து கவர் ஆக போகிறாங்க. நான் பேக்ரவுண்டில் கேமராமேனை மட்டும் தான் இருக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. எனக்கும் தெரியாது எப்படி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்கூலில். ஸோ நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் +1 +2 படித்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் நான் +1 +2 படித்தேன். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீடு. நல்ல காம்பினேஷன். சரி வாங்க இன்னைக்கு வந்து உள்ள போகலாம். வாங்க கைஸ், எங்கள் ஸ்கூலை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த ஸ்கூலில் எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்க? அடிலாம் வாங்கினதில்ல. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த ஸ்கூலில் தான், எப்படி சொல்கிறது, எங்கள் வீடு இங்கே தானே இருக்குது. அதனால சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் நிறைய விளையாடுவோம். இந்த மரத்து மேலாம் எத்தனை வாட்டி ஏறி விழுந்து விளையாடி இருக்கோம் தெரியுமா? குரங்குல்ல, அப்படிதான் இருப்பீங்க. இந்த இடம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த காம்பவுண்ட் சேவர் எதுவுமே இருக்காது. ஜாலியாக உள்ள வரலாம், ஜாலியாக வெளியே போகலாம். இதுதான் ஸ்டேஜ். எது இதுவா? இங்க என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன பிரேயர் நடக்கும். நாங்க +2 படிக்கிறப்ப இங்க தான் உட்கார்ந்து படிப்போம். அதுதான் எங்க +2 கிளாஸ். எது? அந்த சைடு அந்த பெஞ்ச் வச்சிருக்காங்க. அதுதான் +2 கிளாஸ். ஆமா. அப்ப ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு? ஆபீஸ் ரூம் பக்கத்துல இது வந்து பாய்ஸ் ஸ்டாஃப் ரூம். அப்ப எதுவுமே பண்ண முடியாது அங்க? அங்க எல்லாம் பண்ணுவோம். இப்படி போலாமா இப்படி போலாமா? இப்படி வேணா போலாம். ஒரு டைம் இல்ல இங்க நானும் நீவும் உட்காந்து ஏதோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். இங்க கரெக்டா இந்த இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் நானும் நீவும். அப்புறம் என்னாச்சு, ஏதோ வேணும்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஏதோ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு எடுத்து சார் வரவே இல்லை. நாங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லது. அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம். மாட்டேன்னதுலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் நடந்துச்சு. +1 +2 அந்த லைஃபே தனி, சும்மா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி கீயே என்கிட்ட தான் இருக்கும். எது? ஸ்கூல் கீயா? ஸ்கூல் கீ. அப்ப வாட்ச்மேன் நீ? அப்படிலாம் இல்ல, மெயின் கீ என்கிட்ட இருக்கும். ஓஹோ. சரி, வீடு பக்கத்துலயே இருக்கதால யாராச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படினா அப்போ இப்ப இல்ல தெளிவா சொல்லிடு, அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போய்ட போறாங்கல. யாராச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படினா சாவி வேணும் இல்லையா, அதனால பக்கத்துல நான் இருக்கதால என்கிட்ட கொடுத்தாச்சு. இங்க ஒருத்த வந்துட்டான் பாருங்க. கம் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இங்கே அப்படிதான் நிறைய குட்டி பசங்க இருக்கிறதுனால வாய்ஸ் அப்படிதான் கேட்கும். எல்லாம் ஓடி ஓடி வருவாங்க. அப்புறம் அது இருக்கு இல்லையா, அது வந்து கெமிஸ்ட்ரி லேப். குரங்கெல்லாம் வந்துச்சா? சரி வா, அங்க போலாம் வா. அங்கதான் நிறைய மெமரிஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்க ஸ்கூல் லைஃப்லயும் நடந்திருக்கும்ல நிறைய பேரோட மெமரிஸ். நான் படிக்கல 11th 12th நான் வேற ஸ்கூல்ல படித்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் நல்லா இருக்கும். சரி வாங்க, இதை பாருங்க எல்லாம் இவங்கலாம் குட்டி குட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஸோ அடுத்து இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் கெமிஸ்ட்ரி லேப். ஆக்சுவலி அப்போ ரூம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் நாங்க +1 படிச்சோம். எங்க? இங்கயா? ஆமா, இந்த ரூம், இந்த பெருசா இருக்குதுல்ல, இந்த ரூம் செம்ம ஃபன்னா இருக்கும் தெரியுமா. ஆக்சுவலி அப்போ வந்து APJ அப்துல் கலாம் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க பர்த்டே ஏதோ, அதுக்கு நெக்ஸ்ட் அவங்க பர்த்டே ஏதோ வந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சவுண்ட் தான். நாங்க ஆக்சுவலி 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானு நிவே சவுண்ட் 3 பேரும். சவுண்ட் என்ன பண்ணா, நம்ம செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செடி எடுத்துட்டு வந்திருந்தா. ஆக்சுவலி இங்கதான் நாங்க அந்த செடியவே நட்டு வச்சோம். ஆனா இப்போ அது காஞ்சி போச்சு. அது அப்பவே காஞ்சி போச்சு ஆக்சுவலி. ஆனா நாங்க ஒரு ½ டே அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணோம். குழி தோண்டி தண்ணி அந்த செடி நட்டு வைக்கவா? ஆமா, ½ டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் தெரியுமா. இந்த இடத்துல தான், இந்த இடத்துல ஒரு வேப்ப செடியும் இந்த இடத்துல ஒரு புங்க செடியும். எங்க வச்சீங்க? இங்கயா? இங்கதான் வச்சோம். இங்கயா? இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வச்சோம். எங்க காணோம்? அது அப்பவே காஞ்சி போச்சு. அங்கெல்லாம் எதுவும் இல்லடாமா. இங்க
இங்கதான் இங்கதாண்டி அது. ஆமா. அப்புறம் வேற என்ன அப்புறம் நடந்துச்சு? இன்னொரு விஷயம் செம்ம இன்சிடென்ட் அதுவா நான் சொல்றேன்வா. ஆக்சுவலி அது வந்து ஆயுத பூஜை டைம்னு நினைக்கிறேன். +1 படிக்கிறப்போ எல்லாருமே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்க கிளாஸ்ல இருந்து ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம், நாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்துட்டு நம்ம தனியா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தண்ணி தெளிச்சு புள்ளி வச்சு கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக் ஆச்சு? கோலம் போறப்ப ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த டைம்னு பார்த்து தண்ணியும் இல்ல அலைக்கிறதுக்கு. சரி. சோ என்ன பண்ணா உள்ள வந்து ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி லேப்ன்றதால ஒரு சில பாக்ஸ்ல ஆசிட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. அப்ப அது தண்ணி நினைச்சு எடுத்துட்டு வந்து அப்படியே ஊத்திட்டோம் இந்த இடத்துல. இங்கயா? நல்லது. இந்த இடத்துல தான் அப்படியே ஊத்திட்டோம். அந்த இடத்துல பசங்களா உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த சைடு கெமிஸ்ட்ரி சார் உட்கார்ந்து பசங்க அவங்களுக்கு மீன்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ். ஓ. உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து சார் உட்கார்ந்துட்டு ஏதோ டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து புகையா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சார் பார்த்து மொர்ரன்னு முறைக்கிறாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தான் தெரியும் அது ஆசிட் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு, அது கொஞ்ச நேரத்துல பொழந்துட்டு வெளியே வந்துரும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பயங்கரமா திட்டினாங்க எங்க 3 பேரையும். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒரு குடம் தண்ணி அதுல ஊத்துங்க, இல்லன்னா அவ்வளவுதான், அந்த இடமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தண்ணியே இல்ல சுத்தமா. அதுக்கப்புறம் எப்படி எங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துமா இல்ல இந்த சைடு எங்கேயாவது போய் எடுத்துட்டு வந்துமா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து ஊத்துனா அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. செம்ம லைஃப். ஆக்சுவலி +1 படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல்லே இருக்க மாட்டோம். மேக்ஸிமம் கிரவுண்டு அந்த மாதிரி இல்லைன்னா பாட்டுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அந்த மாதிரி எங்கன்னா போயிடுவோம். நாங்க மேக்ஸிமம் கிளாஸ்லயே இருந்ததுல ஆக்சுவலி நாங்க 3 பேரும் ஒரு தனி உலகத்துல இருப்போம். எப்ப பாரு பேசிட்டு எல்லா ஸ்டஃப்பையும் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சொல்றது, எல்லாரும் ஒன்னா கிளாஸ் ஃபுல்லா ஒன்னா உட்காந்து கதை பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா நாங்க 3 பேர் மட்டும் தனியா ஒரு உலகத்துல தனியா பேசி தனியா சிரிச்சிட்டு இருப்போம். செம்ம ஜாலியா இருக்கும். ஆக்சுவலி நந்தினி இருந்தா, அவ ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும் தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவ போயிட்டா. அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் மட்டும் தான் இருந்தோம். சின்ன வயசுல நாங்க இங்கெல்லாம் வந்து ஜாலியா விளையாடுவோம். அப்ப நான் இந்த ஸ்கூல் படிக்கல, நான் வேற ஸ்கூல் படிச்சேன். ஆனா இங்க பக்கத்துல இது கொஞ்சம் காலி இடம்ன்றதால இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்குள்ள தான் நிறைய விளையாடுவோம். இதெல்லாம் நாகப்பழம் மரம், இங்கெல்லாம் எவ்வளவு பறிச்சு சாப்பிட்டுருக்கோம் தெரியுமா? ஆமா, இது அது. இது நாகப்பழம் மரம். ஆமா, நாகப்பழமே காணோம். இப்போ இல்ல, பட் ஆனா இதெல்லாம் நாகப்பழம் மரம் தான். அந்த இடத்துல ஒரு மாங்காய் மரம் இருக்கும். அங்கெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி டைம் எல்லாம் அங்க போயிட்டு மாங்காய் பறிச்சு உடைச்சு சாப்பிட்டு. அப்போலாம் இல்ல, நாங்க சின்ன வயசா இருக்கப்போ +1 +2 படிக்கிறப்பெல்லாம் மேக்ஸிமம் அந்த சைடு போனது இல்ல. +1 +2 எக்ஸாம் நடக்குள்ள ஆஃப் டே ஸ்கூல் அந்த மாதிரி டைம்ல ஆட்டே போட்டு சொல்றீங்க. நாங்க மே மாசத்துல ஸ்கூல் ஆனுவல் லீவ் விட்டுருவாங்கல்ல, அந்த டைம்ல ஸ்கூலுக்குள்ள தான் நாங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏரியா பசங்க எல்லாம் சேர்ந்து. அப்ப அங்க போயிட்டு மாங்காய் உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சூப்பரா இருக்கும். செம்ம லைஃப். இந்த ஈவினிங் டைம்ல இந்த இடத்துல தான் எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இந்த கிளாஸ் பிசிக்ஸ் கிளாஸ் இந்த இடத்துல தான் உட்காந்து +2 படிக்கிறப்போ. இதுதான் ஆக்சுவலி டேப். நாங்க ஆக்சுவலி பாக்ஸ்ல வாஷ் பண்ண மாட்டோம். எப்பயாவது வாஷ் பண்ணாலும் இங்க வந்து தான் பண்ணுவோம். எங்க? இந்த குடிநீர் தொட்டின்னு இருக்கு எங்கயா? பக்கத்துலயே வீடு வச்சுட்டு ஏன் இங்க வந்து சாப்பிடுறேன்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலி பக்கத்துலயே வீடு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுறது ஒரு தனி சுகம் இல்லையா? அதனால நான் எடுத்துட்டு வந்து இங்கதான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் வேணா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்கேன். ஆனா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல. தடுக்கி விழுந்தா ஸ்கூலு. ஸ்கூல்ல இந்த பொய் சொல்லிட்டுலாம் நம்ம லீவ் போடுவோம் தெரியுங்களா? இல்ல பாட்டி இறந்துட்டாங்க, இல்ல உடம்பு சரியில்லை, இல்ல வர முடியாது அப்படின்ட்டு ஊருக்கு போயிடுவோம். ஆனா ஊர்ல இருந்து இங்க வரமாட்டோம்ல. அப்ப என்ன அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் எந்த இன்சிடென்ட் நடந்தது இல்ல. கேட்டோடனே மேக்ஸிமம் லீவ் கொடுத்துடுவாங்க. ஏன்னா கீ என்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். கேட்டோடனே HM சார் லீவ் கொடுத்துடுவாங்க. அதனால ப்ராப்ளம் இல்ல. சின்ன வயசுல இந்த இடத்துல சர்க்கா மரம் எல்லாம் விட்டு விளையாடிட்டு. நீங்க சர்க்கா மரம் விட்டு விளையாடுறதா அங்க இருந்து கூட்டு வந்து இங்க காட்டுறீங்க? ஆக்சுவலி நாங்க 3 பேரும் எப்பயுமே இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த இடம் இல்லனா இந்த இடம், இந்த 2 இடத்துல தான் எப்பயுமே நாங்க உட்காந்து சாப்பிடுவோம். ஆக்சுவலி கிளாஸே ஸ்டார்ட் ஆயிடும், லஞ்ச் அவர் முடிஞ்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும், அப்ப கூட நாங்க சாப்பிட்டுட்டே இருப்போம். எப்படி இங்க உட்காந்து சாப்பிடுவீங்க? இதுக்குள்ள கிளாஸ் நடக்குமா? இல்ல, மேம் எங்களை கிராஸ் பண்ணி தான் சீக்கிரமா சாப்பிட்டு வந்து தொலைங்களான்னு திட்டிட்டு போவாங்க. அப்படிதான். அதுக்கப்புறம் போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போவோம். இதுதான் எங்க +2 கிளாஸ். இந்த கிளாஸ்.
இங்கெல்லாம் உட்காந்து படிப்போம், இந்த ஸ்டேஜ் மேலாம் உட்காந்து படிப்போம். ம். ஆக்சுவலி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, மறக்கவே மாட்டேன். இந்த இடம் அப்போ கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த ஓணான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அது வந்து என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல ஒரு குழி தோண்டி அது பாட்டுன்னு முட்டையா அது நிறைய முட்டை இடும் போல. அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். இந்த இடத்துல தான் கரெக்டா நிறைய முட்டை போட்டுட்டே இருந்துச்சு. நாங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்து அதையே பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி எங்களை பார்த்துச்சா, உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டு அது நம்மள பார்த்து ஏதோ சாபம் விட்டுடுச்சு அப்படின்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆக்சுவலி. இந்த இடத்துலதான் இந்த இடத்துல ஆமா. இந்த ரோடு இருக்கு இல்லையா, இதுலதான் நான் சைக்கிள் வண்டி எல்லாமே ஓட்ட கத்துக்கிட்டேன். ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு போட்டி போட்டுட்டு விளையாடுவோம் இல்லையா, சைக்கிள் யார் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்னு. அப்படி வரப்போ ஃபாஸ்டா வந்து கரெக்டா அந்த அந்த மரம் நினைக்கிறேன், அந்த மரமா இந்த மரமா சரியா தெரியல, ஃபாஸ்டா வந்து அப்படியே சைக்கிள் இடிச்சிட்டேன் தெரியுமா. மரத்துல வந்து இடிச்சிட்டியா? ஆமா. மரத்துக்கு எதுவும் ஆகல? மரத்துக்கு எதுவும் ஆகல, எனக்கும் ஒன்னும் ஆகல, எப்படியோ தப்பிச்சுட்டு. அப்புறம் ஒரு டைம் ஆக்சுவலி ஸ்கூட்டி வாங்கினாங்க எங்க வீட்டுல, அப்பதான் வாங்கின புதுசு, நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஓட்டி இந்த இடத்துல தான் எனக்கு அப்போ சரியா வண்டி ஓட்ட தெரியாது. ஐ திங்க் +2 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வளைக்கிறப்போ ஃபாஸ்டா வளைச்சி அந்த இடத்துல விழுந்து வாரினேன், வாங்கிட்டு வந்து கட்டிங்லையா? ஆமா, இந்த 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 இடத்துல விழுந்து ஸ்கூட்டி அன்னைக்கே உடைச்சேன். வாங்கிட்டு வந்த அன்னைக்கே? ஆமா. நல்லது. இந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்தது. இந்த இடத்துலயா? ஆமா. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்குள்ள வரேன். ஆக்சுவலி இந்த இந்த இடம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த இடம். நான் சின்ன வயசா இருக்கப்பெல்லாம் இவ்வளவு மரம் இல்ல. ஒரு HM சார் வந்தாங்க, அந்த சார் நெட்டு வச்ச மரம் தான் இது எல்லாமே. இவ்வளோ மரமும் அவங்க நெட்டு வச்சதுதான். பின்னாடி கிரவுண்டாண்டியும் இருக்குல்ல சுத்தி, அது எல்லாமே கூட அவங்கதான் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த இந்த மரம் இதெல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வச்சதுதான் இந்த மாதிரி இடம். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அந்த சைடு வீடியோ எடுத்தோம், ஆனா அது பாருங்க ஃபுல்லா எப்படி வெயிலா இருக்குன்னு. ஆனா இந்த இடம் பாருங்க, ரொம்ப என்னதான் வெயில் அடிச்சாலும் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா அந்த ரோவா இருக்கும்னுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. இந்த ரோ அப்பவே பிளான் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல ஒரு டேங்க், பெரிய டேங்க் இருக்கும், 3 டேங்க் இருக்கும். ஒன்னு குட்டிஸு, இன்னொன்னு அதை விட பெருசு இந்த இடத்துல, இன்னொன்னு அதை விட பெருசு. நாங்க ஒளிர் சின்ன வயசுல ஒளிர் விளையாடுறப்போ அந்த தொட்டிக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சிட்டு விளையாடுவோம். ஒரு டைம் என்னாச்சு, அணில் தொட்டிக்குள்ள இருந்துச்சு, நான் பிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டேன், அது கரெக்டா இந்த இடத்துல கடிச்சு ரத்தம் வந்துடுச்சு தெரியுமா. அப்புறம் என்னாச்சு, ஒரு அங்கிள் அந்த வழியில போனாங்க, அவங்கதான் பிடிச்சி அந்த பல்ல எடுத்து விட்டாங்க. அது கடிச்சா ஏதோ நெகமே கட் ஆயிடுமா, அந்த அளவு கடிக்குமா. இதெல்லாம் நிறைய விளையாடி இருக்கும் சின்ன வயசுல. ஸோ இப்போ எப்படி இருக்கு, ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ரியல் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கா? ஸ்கூல் லைஃப் மாதிரி எப்பயுமே என்றைக்குமே யாருக்குமே வராது அந்த மாதிரி. அதுவும் எங்களுக்கெல்லாம் வேற லெவல். நாங்கள் மேக்ஸிமம் கிளாஸில் இருந்ததை விட வெளியே சுத்தந்து நிறைய, அதாவது ஸ்கூலுக்குள்ளே நிறைய கட் அடிச்சுட்டு ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இவ்வளோதான் அவ்வளோதான்லாம் சொல்லவே முடியாது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்கள மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அதே இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. பார்க்குறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ அபியோட ஸ்கூல் மெமரிஸ், அப்புறம் படித்த ஸ்கூல், இப்போ இந்த ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணாங்கன்றத அவங்களோட மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக வீடியோக்கில் கமெண்ட் சொல்லிவிடுங்க. ஸோ உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா வந்து ஸ்கூல் லைஃப் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு. எனக்குமே அதுதான். கண்டிப்பா அதை ஓவர்டேக் பண்ணவே முடியாது வேற எந்த லைஃப். திரும்ப நினச்சா கூட நம்மளால அந்த லைஃபுக்கு நம்ம போக முடியாது. ஸோ சரி, ஓகே, வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் மெமரிஸ், உங்கள் ஸ்கூலில் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சு ஆமாம் நம்ம ஸ்கூல் லைஃப் ஜாலியாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணி. ஆக்சுவலி இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் ஸ்கூல் லைஃப் மட்டும் இருக்காது, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸும் நிறைய கலந்துருக்கும். ஏன் அப்படின்னா பக்கத்துலயே வீடு இருக்கு, கிரவுண்டு சும்மா இருக்குல்ல, அதனால வந்து சும்மா விளையாடிட்டு போகிறது தான். சரி, ஓகே. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்ல போகிறேன். அது என்ன ஸ்டோரி என்னன்றதெல்லாம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பாய்.